ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டாங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னை தான் வந்து காட்டாங்க. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் பிள்ளைக்கு வந்து காப்பாத்திருப்பாங்க. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்டாரை வந்து கிஃப்டா வந்து கொடுக்காரு. ஏன்னா அந்த சமயத்துலயும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப காமா வந்து இருந்திருப்பாள். ஸோ அதுக்காக அவனை என்கரேஜ் பண்ணதுக்காக ஒரு ஸ்டார் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம கேப்டனும் வந்து கத்துன்னு கத்த, டேய் நீ ஏன் வந்து ஒரு இது எடுத்துட்டு பண்ணாதடா, என் ஆர்டர் ஃபாலோ பண்ணாம நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. நீ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீயும் ஒரு சர்வீஸ்ல வந்த ஆள் தான், நீயும் ஒரு வாலண்டரி தான், இந்த மாதிரி நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் உன்னை வேலையை விட்டு நானே தூக்கிட்டேன்னு சொல்லும்போது நம்ம பென் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறான், இல்ல அவனுக்கு இது தெரிஞ்ச பையன், so அதனாலதான் வந்து இது பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம கேப்டன் இந்த பாரு நீ பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஆனா அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரா பொறுப்பு எடுத்துக்கிறது, இனிமேல் இந்த மாதிரி முந்திரி கொடுத்தனமா பண்ணாதுன்னு சொல்லி திட்டிட்டு வந்து போயிடுவாரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கேமராமேன் பயபுள்ளியும் அங்கதான் வந்து இருந்திருப்பாரு. என்னன்னா இங்க திட்டினது எல்லாத்தையுமே கேட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. நம்ம பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா கோவம் வரும். என்னடா இப்ப சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேமராமேனா, இந்த மாதிரி நீ திட்டு வாங்குறது சந்தோஷம், ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு உன் மேல கோவமா இருக்கு. என்னன்னா நீ இப்ப அந்த குழந்தைகிட்ட கொடுத்தியா அந்த ஸ்டார், அது என்னோடது, என்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கி வந்து எடுத்துருக்க இந்த குழந்தைகிட்ட கொடுக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைன்னு சொல்லிட்டு கேமராமேன் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம பெண்ணா, டே அவன் குழந்தைடா, சும்மா அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தேன்னு சொல்லும்போது நம்ம கேமராமேனும் கோவம் வரும். ஏன்டா அதுக்கு நீயே ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுற, அதுக்கே நான் என் பொருளை எடுத்துட்டு போய் கொடுக்குற, எனக்கு அது எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லும்போது இவனுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாருக்கு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வேலை செய்யறத பத்தி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை இதை பாருங்க, எல்லா வேலையும் ஒரு ரிஸ்க் இருக்கதான் செய்யும். So அதனால வந்து ரிஸ்க் இல்லாத இதுவே கிடையாது, நம்ம ஒரு விஷயத்த புடிச்சு பண்ணலாம், அந்த ரிஸ்க் எல்லாம் வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு, நீங்க இந்த ஊரோட அழகான முகத்தை வந்து பார்க்கணும்னா நீங்க பார்க்க அதுக்கு நீங்க எல்லாம் ஊரை சுத்துங்க, சோ உங்களுக்கும் ஒரு பிரேக் அடிச்ச மாதிரி வந்து இருக்கும்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பார்ல, ஒரு த்ரெட் இது இல்ல, சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அறுந்து போயிடுச்சு. நம்ம ஹீரோ ஐயோ இப்ப எங்க என்னங்க பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, பரவாயில்ல நானே உங்களுக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியாமலே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு கையை வந்து அளவெடுத்து பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு, ஏங்க இந்த மாதிரி ஒரு கை மட்டும் அளவு எடுத்தா பரவாயில்ல, ஏன் இன்னொரு கையும் சேர்த்து வந்து அளவு எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லும்போது நம்ம இருங்க இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து ஏஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன gift மட்டும் வந்து கொடுத்துட்டு போறாரு. அந்த gift பிரிச்சு பார்த்தா அது வந்து ஆப்பிள். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆப்பிள் குடுக்க வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அங்க இருந்து ரெண்டு குட்டி பசங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் இதை நினைச்சிட்டே வந்து சிரிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட ரூமுக்கு வந்து போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேனு ஒரு இடத்துல நின்று ரொம்ப வெறிக்கி வெறிக்கி கோவமா பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஆலிவ் ட்ரீ வந்து ஒரு அழகான செதுக்கி எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை என்னாச்சு உனக்கு கோவமா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேமராமேன் ஆள் பாத்தீங்கன்னா இவன் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன் தான் போல. தன்னோட நாடு ஏன் இவ்வளவு வந்து மோசமான நிலைமையில இருக்கு, இங்க எல்லாருமே சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்கு, இதுல வேற அடிக்கடி சண்டை வேற வருது, இதனால வந்து என்ன கஷ்டமா இருந்தாலும் எங்களை வச்சு எத்தனை பேர் வந்து லாபம் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே வந்து பிடிக்கல, எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்க விவசாய சுயநலவாதியா தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு முகமே ஒரு மாதிரியா ஆயிடுது. பட் அந்த கேமராமேன் பையன் என்ன சொல்றாரு, இது பாருங்க நான் வந்து இதுலலாம் செல்ல உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கே வந்து தெரியும், நான் வந்து பொதுவா ஒண்ணு சொன்னேன், எங்க வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் வந்து தூக்கி போடுறாங்க, எனக்கு இதான் வந்து சுத்தமா வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இவன் இவ்வளவு கோவப்படுறானே எல்லாருமே கோவப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க போன்ல பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து காட்டுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கப்பலை வந்து இந்த ஊரை விட்டு போறதுக்காக வந்து காசு கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த காசு கொடுத்தவங்களும் பாத்தீங்கன்னா இந்த காசை வந்து நீங்க ரிட்டர்ன் கொடுக்க தேவையில்லைன்னு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல மெசேஜ்ல, அதான் பாத்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. அதுக்கு மேல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீ சொல்றது கரெக்ட் தான், இங்க நிறைய பேர் வந்து சுயநலமா தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் எவ்வளவு அழகா இருக்குது, நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்றாங்க, சோ அதனால இந்த நாடு சீக்கிரமாவே நல்லபடியா வந்து இருக்கும், நீ அதை நினைச்சுதான் எதுவும் வந்து வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா கேமராமேனை வந்து மனசு வந்து தேத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்து கால் வருது. இந்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாங்க, திட்டவும் செய்யறாங்க. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஷாக்கா வந்து ஆகுறாங்க. என்னன்னா அவங்க அம்மா இது வரைக்கும் தன்னோட வேலையை டீமோட்டிவேட் தான் பண்ணிருக்காங்க, பட் the ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து இப்படி அவ்வளோ பேசுறது கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கே பார்த்தீங்கன்னா ஒரே வந்து ஷாக் ஆகுது. அவங்க என்ன பண்றாங்க, இது பாருமா என் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் உங்களை பார்க்க வரேன், சோ அதனால நீங்க எதுக்கும் வந்து டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே சமாதானம் வந்து படுத்துருந்தாங்க. சோ இந்த சீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேப்டனை தான் வந்து காட்டுறாங்க. நம்ம கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு, அவர் உயிரே பணைய வச்சிருக்காரு, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடா பண்றது, நீ எனக்கு வந்து இங்க ஒரு தம்பி மாறிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ
ஹீரோவா இது பாரு எல்லா வேலையும் ரிஸ்க் இருக்குதுல, நீ ஏன்டா அதை நினைச்சுலாம் வந்து கவலைப்படுறீங்க, என்னை பாத்துட்டு தான் நீங்க இருப்பீங்களா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. பட் இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு இது, ஏன்னா இங்க ஒரு தம்பினா ஒரு ஊர்ல ஒரு தம்பி இருக்காங்க, ஆக்சுவலா கசின் பிரதர். அங்க பாத்தீங்கன்னா அந்த தம்பி என்ன பண்றாரு, இந்த மாதிரி இந்த ஊருக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. இவர் மட்டும் இல்ல, இவர் கூட அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம கேப்டன் தான் பாத்தீங்கன்னா அவங்கள வர வைக்கிறதுக்கே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்றாரு. என்னன்னா நீங்க அவரோட உயிரே பாத்தீங்கன்னா அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, எந்த நிமிஷம் வேணாலும் எது வேணாலும் ஆகும். சோ அதனால பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவா ஏன் நீ ஏன் அப்படியே வந்து நினைச்சிட்டு இருக்க, ஏன் எல்லாமே நல்லதாவே நடக்காதா, அவங்க கூட்டிட்டு வரதை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லும்போது நம்ம கேட்கலாம், இல்ல இல்ல நான் வந்து எப்படி எப்படி யோசிக்கிறேன்னா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் தம்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க, அவங்க ப்ராமிஸே நான் வந்து பிரேக் பண்ணிடுறேன், நீ கூட்டு வர ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்தி வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் என்ன பண்ணா, சரிடா நம்ம பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணிருக்கோம், வா இன்னைக்கு பார் போய் ஜாலியா வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாருக்கு போக, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் கேமராமேனும் வருவாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருமே என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க லைஃப் வந்து என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு கேமராமேனுக்கு சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம கேமராமேன் சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரியே நம்ம பென்னு பைபிள் வந்து நிக்கிறாரு. அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நல்லா குடிப்பாரு, இன்னும் இங்க வந்து செமையா வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா போகும்போது நம்ம பென்னு பாத்தீங்கன்னா என்னடா சின்ன பையன் நீ எல்லாம் வந்து பாருக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் பிக் பாஸ் ஆகலையே ஸ்கூலிடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது நம்ம ஹீரோயினா ஏன் அப்படி எல்லாம் பேசுறான் பாவம் இல்ல, ஏதுக்கு இப்படி வந்து கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா இது பண்றது. நம்ம நம்ம கேமராமேன் போவோம், நீ வந்து என் ஸ்டாரை வந்து இந்த பையப்புள்ளிக்கு வந்து கொடுத்துட்டல, மரியாதை என் ஸ்டார் வந்து எடுத்து வந்து போடுறான்னு சொல்லிட்டு இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாருக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம பென் என்ன பண்ண, சரிடா சரிடா அந்த பையனுக்கு வேற எதையாவது கொடுத்துட்டு அந்த ஸ்டாரை கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்து அவன் வீடு கூட எனக்கு தெரியும், இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி நச்சரிச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது நம்ம கேமராமேன் டே அது ரொம்ப முக்கியமான ஸ்டார், அதனால நான் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறேன்னு வந்து சொல்லும்போது இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்ட் பைபிள்ல நம்ம ஹீரோயின்ட்டு இந்த மாதிரி நீங்க வந்து அங்க பாருங்க டாக்டர்ஸ் ஓகே பாருங்க அவங்க எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்களேன்னு வந்து சொல்லும்போது நம்ம கேமராமேனுக்கு போகும் வருது, டேய் அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை ஏன் பண்ண சொல்றாங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு வந்து இதுங்க வந்து மறுபடியும் சண்டை போடுதுங்க. இந்த நம்ம பெண்ட் பைபிள் என்ன பண்ணுது, நீங்க வாங்க வந்து டான்ஸ் ஆடுன்னு வந்து கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோயினை. பட் நம்ம ஹீரோயினை இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாங்க, நீங்க போய் வேணா அவங்க கூட போய் ஆடுங்கன்னு சொல்லும்போது நம்ம கேமராமேன் என்ன பண்ணாரு, அவனுக்கு எல்லாம் எங்கெங்க ஆட தெரியும், சும்மா வாய் ஊதார விட்டுறான்னு சொல்லும்போது நம்ம பெண்ணு கோவம் வந்துருடே என்னைய கலாய்க்கிற இப்ப பாடுறான்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஜேபி கூட பாத்தீங்கன்னா அவங்க அழகா வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீனே பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், செம்ம காமெடியா இருக்கும். இந்த கேமராமேன் என்ன பண்ணாரு, போன் விட்டு நான் இந்த மாதிரி வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு. இங்க நடக்கிற எல்லா கூத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கேப்டனும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா பாத்துட்டு தான் வந்து இருக்காங்க, அவங்களும் அதே பார்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே ஆள பண்ணுவாங்க, இல்லைன்னா போயிட்டாங்க ஹீரோன்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருக்கும்போது பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நிக்காரு, என்னங்க என்னதான் தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுது நம்ம ஹீரோயினா இவங்க வந்து நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரேஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன போதைன்னே தெரியல, நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெறிக்க வெறிக்க ரசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ டைம் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கேட்டேன். நான் என்னங்க பண்ணேன், நல்லா வந்து தூங்குவேன், பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு இவன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா நான்லாம் வந்து டைம் கிடைச்சா அப்படி தூங்குவேன், பக்கத்துல என்ன நடந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து கண்டு கூட மாட்டேன், நான் பாட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா போதையில நல்லாவே வந்து வளர்றாங்க. நம்ம ஹீரோவா இந்த மாதிரி நீங்க டான்ஸ் ஆட மாட்டேங்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனா இல்ல இல்ல நான் நல்லா டான்ஸ் ஆட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு செம்ம போதையில வந்து இருக்காங்க. அது மட்டும் நம்ம ஹீரோ குடிக்கிற ட்ரிங்கையும் பாத்தீங்கன்னா அது குடிக்கட்டாமான்னு சொல்லிட்டு போயிட்டு அதையும் பாத்தீங்கன்னா குடிக்கிறாங்க. பார்த்தா அது ஒயின் போல செம்மையா வந்து காரமா இருக்கு போல. நம்ம ஹீரோ ஐயோ இவ்வளவு காரத்தை எப்படிங்க குடிக்கிறீங்க, என்னமோ வந்து கன் பவுடர் குடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே சிரிக்கிறாங்க. சரி இந்த சுச்சுவேஷன்ல இது வந்து நீங்க இதெல்லாம் வேணாம், நானே வந்து உங்க ஹோட்டல்ல கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹோட்டல்ல கொண்டு போய் விட போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாவே இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நீங்க வேணா டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா இல்ல எனக்கு கொஞ்சம் வேணாம்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. பட் அப்புறம் என்ன பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேருமே இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா வந்து ரொமான்டிக்கா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்ல தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம பெண்ணையும் டாக்டரையும் தான் வந்து காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரொமான்டிக் டியூன் வந்து போடும்போது இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. பட் நம்ம பெண்ணும் நம்ம டாக்டர் செய்யவே என்ன பண்றாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பட் பெண்ணு வந்து யோசிக்கல, அவர் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆட ரெடியா தான் இருக்காங்க. என்ன நீ இப்போ வந்து டான்ஸ் ஆட மாட்டீங்களா, ஷையா இல்ல
எல்லாம் ஆட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை கொஞ்சம் இது பண்றாரு. நம்ம டாக்டர் எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது, இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கேமராமேன் பைபிள் வந்து வராருங்க. நம்ம கேமராமேன் பைபிள் இந்த மாதிரி ஹீரோயின் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பெண்ணா அவங்க எப்பயோ கிளம்பிட்டாங்க, 2 பேருமே ஹீரோவும் கூட கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்பவுமே இப்படிதான் எழுதியா, நீ வந்து கொஞ்சம் கூட மாறவே மாட்டியா அப்படின்னு வந்து கேட்கும்போது, என் ஸ்டார் மரியாதை எடுத்துட்டு வந்து கூத்துன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்குதான் வந்து அடிச்சுக்கிறாங்க. நம்ம பெண்ணா, டேய் கவலைப்படாதடா, எனக்கு அந்த பையனோட அட்ரஸ் தெரியும், கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னா கொடுத்துருவேன்டா, என் வார்த்தையை நம்புறான்னு சொல்லும்போது, உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேமராமேன் சொல்றேன். நம்ம பெண்ணா, என்னை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம கேமராமேன் எனக்கு அந்த ஸ்டார் வேணும்னு ரொம்ப வந்து அடம்பிடிக்காது. பட் நம்ம பென் என்ன பண்றாருன்னா அவனை செம்மையா வந்து வெறுப்பேத்துறது. டேய் நீ இருடா, ஏன்டா இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப என்ன பண்ண சொல்ற, அந்த ஸ்டாரை எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம், உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். ஆனா உன்னை இந்த மாதிரி வெறுப்பேத்தி பாக்குறது எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு தெரியுமா, நீ இந்த மாதிரி கோவப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பென் இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேனை வெறுப்பேத்திட்டு தான் இருக்கு. நம்ம கேமராமேன் என்ன பண்ணுங்க, நல்லா கோவமா வந்து எங்கேயோ போறாரு. நம்ம பென் உடனே டே டே பாத்ரூம்க்கு அந்த பக்கம் வழி இல்லடான்னு சொல்லிட்டு இன்னுமும் அந்த பையனை வெறுப்பேத்திட்டு தான் இருக்காரு. நம்ம கேமராமேன் என்ன பண்ணாரு, கோவமா போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மிரர்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து வருது. என்ன ரிஃப்ளெக்ஷன்னா, நம்ம பென் என்ன பண்றாருன்னா ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு ரூமோட கீயை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவரை கட்டி வச்சு கண்ணத்துல கிஸ் எல்லாம் பண்ணுது. இதை பார்த்து நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா இவன் சரியான பொறுக்கியா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டக்குன்னு போயிடுவான். இதுல வேற டாக்டர் சயோகிக்கு அந்த வேற சுத்தரான்னு சொல்லிட்டு பேசும்போதே கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம சயோகி அங்கதான் வந்து இருக்காங்க. இங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் அவங்களும் வந்து பாத்துட்டாங்க. நம்ம கேமராமேனும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பென் வந்து எங்க உட்காந்துருந்தாரோ அதே இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா நம்ம சயோகி என்ன பண்றாங்கன்னா நம்ம பென்னு கிட்ட தான் வந்து வராங்க. நம்ம பென் என்ன பண்றாரு, அவங்களுக்காக வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாரு. நம்ம சயோகி என்ன பண்றாங்க, அதை வந்து குடிக்கிறாங்க. பட் என்ன பண்றாங்கன்னா இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி என்னை குடிக்க வச்சுட்டு ரூமுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏடாகுடமா வந்து கேள்வி கேட்கறாங்க. பட் நம்ம பென்னுக்கு இங்க ஒண்ணுமே வந்து புரியல, இவன் என்ன இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப நம்ம ஜயோக்கு என்ன பண்றாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு எல்லாம் நான் கிடையாது, நீ நினைக்கிற இந்த ட்ரிப்புக்கு எல்லாம் நான் வந்து பலியாக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை பாத்தீங்கன்னா நேரா நம்ம பென் மேலே ஊத்துறாங்க. பட் நம்ம பென் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா கோவத்துல கிளம்பிட்டாங்க. நீங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் பார்க்க நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து சிரிப்பு வருது. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம பெண்ணு பக்கத்துலயும் போய் அவர் போய் உட்காடுறாரு. நம்ம பெண்ணு பாத்தீங்கன்னா கேக்குறாரு, இந்த மாதிரி இப்ப எதுக்கு சிரிக்கிறேன், நடந்துக்கா, ஏன்டா அப்படி வெறுப்பேத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பார்டெண்டர் என்ன பண்றாருன்னா பென்னி கிட்ட போய், நீ ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த பொண்ணு உனக்கு ஒரு ட்ரிங்க் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க சொல்லும் போது அப்பதான் வந்து இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, அந்த பொண்ணு அவங்களோட ரூம் கீயை பாத்தீங்கன்னா அங்க மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பெண்டு தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட போய் கொடுத்துருப்பாங்க. அதுக்குதான் அந்த பொண்ணு வந்து கண்டத்துல வந்து கிஸ் பண்ணிட்டு இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சரியா சரி கேமராமேனும் சரி வேற மாதிரி வந்து அர்த்தத்துல வந்து புரிஞ்சுப்பாங்க. அது நம்ம யோசிக்க நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆயிடுது. நம்ம பென்னு என்ன பண்ணுவாருன்னா அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்து கிளம்ப பாப்பாரு. பட் நம்ம கேமராமேன் பையன் தான் என்ன பண்ணுவாரு, ஏய் இரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வந்து சொல்லும்போது நம்ம பென்னா, டே இன்னுமா ஸ்டாரை பத்தியே பேசிட்டு இருக்க, டே நான் ஏதாவது பண்ணியாவது இந்த ஸ்டாரை வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன், இன்னைக்கு எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, இதுல நீ வேற ஏன்னா அந்த ஸ்டார் நீங்க வீர வாங்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம கேமராமேன் என்ன பண்ணது, சரி ஒரு நிமிஷம் இங்க வா கொஞ்சம் உட்காருன்னு வந்து கூப்பிடுறாரு. நம்ம பெண்ணும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு வந்து உட்காடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா இந்த ஊர்ல அது ஒரு வழக்கமா, அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ், அதாவது 18 வயசு ஆகும்போது அம்மாக்கள் எல்லாமே தன்னோட குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டாரை வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்டார் வந்து ஒரு சிம்பிள், ஒரு மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்டார் உங்க கூட இருந்தா உங்க அம்மாவே உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும் போல. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா உங்க அம்மா கொடுத்த அந்த ஸ்டாரை மிஸ் பண்ணிட்டேன்னு நம்ம கேமராமேன் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காரு. சோ அது கேட்ட உடனே நம்ம பெண் என்ன பண்றது, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு உடனே பாட்டில் கிட்ட போய் ஒரு ஜூஸை மட்டும் அவரா வந்து ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் ஒரு ரெடி பண்ணி ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. பார்த்தா அது வெறும் வைன் மாதிரி இருக்கு. நம்ம கேமராமேனா என்ன இது ஒயினை மட்டும் கொடுத்துட்டா அப்ப என் ஸ்டார் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பெண்ணா இது பாரு, அந்த ஸ்டாரை என்கிட்ட இருந்து உங்ககிட்ட கொடுக்க முடியுமா அது எனக்கு தெரியல, பட் அது காம்பன்சேஷன் இந்த ட்ரிங்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. எது அந்த ஸ்டாருக்கு இந்த ட்ரிங்க் வந்து காம்பன்சேஷன், என்ன விளையாடுறியா, இது போய் எப்படி வந்து அந்த ஸ்டார் ஆகும்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பெண் என்ன பண்றாருன்னா, ஏய் இந்த ட்ரிங்க்கு பேரே வந்து ஸ்டாரி ஸ்டைடா, அதனால தானே இந்த காம்பன்சேஷன் நான் கொடுக்குறேன், இந்த தப்பா எடுத்துக்காத
கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா அந்த ட்ரிங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கிளிட்டரை வந்து கலந்து விட்டுருவாரு. இதை பார்த்த உடனே நம்ம கேமராமேனுக்கு சும்மா வந்து சரக்குல வந்து இந்த மாதிரி கிட்டர் கலந்துட்டா நான்லாம் வந்து ஏமாந்துருவேனா, இப்படிதான் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்துறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பேண்டா ஆமாடா இதெல்லாம் ஒன் ஆஃப் த ட்ரிக், நம்ம சின்ன பையன் புள்ளிகளை என்ன பிடிக்கும் சரி ஒழுங்கா வந்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. பட் நம்ம பென் என்ன பண்ணா சரி ஓகே உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவரும் வந்து எடுக்கிறாரு. பட் நம்ம கேமராமேன் என்ன பண்ணாரு அதை பிடிக்கி நீ சொல்ற ட்ரிக் எல்லாம் எனக்கு பிடிக்கலையா, ஆனா இந்த ட்ரிங்க் வேஸ்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு குடிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம பெண்ணும் பாத்தீங்கன்னா கூட வந்து சரக்கு அடிச்சுக்கிறாங்க. சோ இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் வந்து காட்டுறாங்க. என்னன்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மாதிரி ஆக்வர்டா ஒரு மாதிரி சைலண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரே டைம்ல நாளைக்கு என்ன பண்றேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டை வந்து பிரேஸ்லெட்டா வந்து போட்டிருப்பாருல, அந்த பிரேஸ்லெட் கூட நம்ம ஹீரோயின் வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி தான் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பிரேஸ்லெட் இங்க எங்கேயும் கிடைக்கல, வேணா ஊருக்கு போறப்போ கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை வந்து வாங்கி தரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்லை, நீ ஏப்பா இப்படி இது பண்றேன்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெண்டு குடிகார பசங்க என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா வர பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு புடிச்சு அவங்களையும் இழுத்து விட்டுருவாங்க. சோ இங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஐ கான்டாக்டா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இன்னும் நீங்க ரொம்ப நாளா வந்து இங்கேயே இருக்கீங்க, நீங்க எப்போ வந்து ஊருக்கு எல்லாம் போக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோனா இந்த மாதிரி எனக்கு ஹோட்டல்ல ஒருத்தருக்கு அடிபட்டிருக்குல அவருக்கு பதிலா தானே இந்த ஒர்க்குக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போக முடியும், மேபி ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ ஓ அப்படியா அப்போ ரொம்ப நாள் ஆகுமா பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க சரி ஓகே நான் கிளம்புறேன் நீங்களும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையா வந்து கேட்டுப்பாங்க செஞ்சுப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாரு அவரோட இடத்துக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு செகண்ட் கூட நீடிக்காத மாதிரி பின்னாடியே நிப்பாங்க நம்ம ஷென்னு. நம்ம ஷென்னை பார்த்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கான்ட்ராஸ்டா ஆயிட்டாங்க. அப்படியே முகம் அப்படியே மாறிடுச்சு அவங்களுக்கு. நம்ம ஷென்னு உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை எப்படி இருக்கா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல தான் கேக்குறாங்க. பட் கோவத்தை முகத்துல வந்து வெளில காட்டிட்டு இருக்காங்க. பட் வந்து வார்த்தைகள் அப்படி இல்ல. நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுச்சு சரி வந்து அவங்களும் வந்து சரி நான் நல்லாதான்ப்பா இருக்கேன், என்னப்பா இவ்வளவு சீக்கிரமே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஷென்னா இந்த மாதிரி சீக்கிரமா வந்திருக்கணும் கரெக்டா தான், இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு பதிலா வந்து நீ வந்திருக்க சோ அதே மாதிரி நானும் அந்த மாதிரி தான் வரணும், பரவாயில்ல இனிமேல் நான் வந்து எல்லாத்தையும் சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பாத்தீங்கன்னா இங்க இருக்க கிளைமேட் கண்டிஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த ஷென் என்ன பண்ணுதுன்னா உனக்கு தான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோமே ஹீரோ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல இப்போ இல்ல பட் ஃபியூச்சர்ல எப்படியோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி ஒரு மாதிரியா வந்து வெறுப்பேத்துற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் வந்து யார்கிட்டயும் இது வரைக்கும் தோத்தது கிடையாது, சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான், கண்டிப்பா வந்து இந்த இடத்துல நான் ஜெயிப்பேன், எல்லாத்துலயுமே நான் ஜெயிப்பேன், உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க இது பாருங்க வந்த உடனே தோக்கறதே ஜெயிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க, முதல்ல போய் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம ரெண்டு பேருக்குமே நாளைக்கு வேலை வேலை இருக்குது சோ அதனால அதை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அமைதியா வந்து போயிடுவாங்க. பட் நம்ம ஷென் பைபுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசுறது இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். சோ அதனால வந்து நம்ம ஹீரோயின்னால அவங்களுக்கு கொஞ்சம் கோவமும் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரூம்ல தான் வந்து காட்டுறாங்க. இன்னமும் ஸ்டில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசுறத பத்தி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எதையாவது நம்ம வேலையில வந்து போக்கஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஏஞ்சி வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த தூரத்துல இருந்து பாத்துட்டு தான் வந்து இருக்காங்க. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேனும் நம்ம ஹீரோயின்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கேமராமேன் ஓட்டி என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி இது நான் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தேன், உங்களை வேற கூட வீட்டுல கூட வந்து முட முடியல, ஹோட்டல்ல கொண்டு வந்து முட முடியல சாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, என்ன ஹீரோ தான் கொண்டு வந்து டிரா பண்ண சொல்லிட்டு நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா ஓ அப்படியா என்னன்னு தெரியல ஹீரோ உங்க கூட இருக்கும்போது செம்ம ஜாலியா இருக்காரு ஒரே சிரிச்சுட்டே இருக்காரு, ஒருவேளை ஹீரோ உங்களை லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இது ஏன் அப்படிலாம் பேசுற அதெல்லாம் எதுவும் இருக்காரு அவர் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் நம்ம கேமராமேன் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட ரியாக்ஷன் இருக்கு, சரி சரி என்னமோ நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் வெளியில போகணும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் நீ என் கூட வரியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் கேப்ல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம கேப்டனும் பாத்தீங்கன்னா சேம் அதே தான் கேள்வி கேட்கறாங்க, என்னடா உனக்கும் ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று நடக்குது போல, ஏதோ லவ் ஸ்டோரி எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ வேற சும்மா இருப்பா, சரி உன் தம்பிக்காக ஏதோ வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கேப்டன் பாத்தீங்கன்னா இருறா அது நானே உனக்கு வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டீமோட ஒரு பிளேயரோட டிஷர்ட் போல சோ அததான் பாத்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு கிஃப்டா வந்து கொடுக்க போறாங்க போல. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா டே சூப்பர்ப்பா இந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் அவன் ஃபேவரட் டீமோட பிளேயரோட டிஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாத்தீங்கன்னா வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேப்டன் என்ன பண்றாரு இந்த மாதிரி என் தம்பியே நீ பார்த்துல ஆனா இப்படிலாம் எப்படி உன்னால
மேல பேச தோணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா, ஆமா உன் தம்பியை நான் பார்த்தது இல்ல, ஆனா நீ அவன் மேல வச்சிருக்க பாசம் எனக்கு நல்லாவே தெரியுது, அதே மாதிரி நீ என் மேல அப்படிதான் இருக்கு, சோ அதனால வந்து எதுவா இருந்தா என்ன உன் தம்பிக்காக நீ ஆசையா வாங்கி தர, அதனால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்படி பேச ஒண்ணு நம்ம கேப்டன் என்ன பண்றான்னா இந்த மாதிரிலாம் பேசி பேசி வந்து சாங்க கூட விடல. அதாவது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே ஸ்மைலா இருக்கு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பென்னும் வந்து ஜாயின் ஆகுது. நான்லாம் இருந்ததுன்னா 10 நாள்ல கரெக்ட் பண்ணிப்பேன், இவன் என்னமோ வந்து லொட லொட இழுத்துட்டே இருக்கான்னு சொல்லும் போது நம்ம கேப்டனுக்கு கோவம் வருது. டேய் ஒண்ணுங்கன்னா சும்மா வாடா, இப்படிலாம் பேசுவோம் வெக்கமா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பென்னா, டேய் அப்படிலாம் எதுவும் இல்ல, வாழ்க்கைன்றது ஒரு ஷார்ட், அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது, இதுல வேற வந்து இதுவாரு அதுவாரு போங்கடா பேசாமன்னு சொல்லிட்டு நம்ம பெண் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட போய் சரி நேற்று பேர் எந்த டைமுக்கு வந்தீங்க 2 பேரும் சொல்லிட்டு அப்படிலாம் கேட்கும்போது நம்ம ஹீரோவா டே வாய மூடுறா அப்படின்ற மாதிரி நம்ம பெண்ணை பாத்தீங்கன்னா வந்து கலாய்க்கிறாரு. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ரிப்போர்ட்டர் பார்க்க வந்தான்னு சொல்லும்போது நம்ம பெண்ணும் கேட்டோட பசங்க டே பாத்தியாடா இப்பதான் பேசிட்டே இருந்தா அதுக்குள்ள ஹீரோனே வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஆசையா போறாரு. பட் ஆனா பின்னாடி இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு அது நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஷென்னு பைபிள் வந்து நேரா பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவை தான் பார்க்க வந்துருக்கு. பார்த்து ஹலோ ஹீரோ அப்படிலாம் வந்து சொல்லுது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஹலோ தான் சொல்றாரு. இந்த மாதிரி நான் கூட உங்களை வந்து ஹீரோயின் தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன், நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷென்னுக்கு அப்பவே முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவ வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம பென் வந்து என்ன பண்றான்னா இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் கிளம்பி செட் பண்ணியாச்சு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஷென்னுக்கு பாய் சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறாரு. இந்த ஷென்னுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. நம்ம பென் வந்து என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெண்ணு பாத்தீங்கன்னா என்னடா அது எல்லா ஃபீமேல் ரிப்போர்ட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருந்தா பட் இருந்தாலும் நான் வந்து ஹீரோட தான் ஸ்டில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து போறாரு. சோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கேமராமேன் இங்கதான் வந்து இருக்காங்க. இந்த இருக்கிற குழந்தைங்களுக்காக வந்து சில கிட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிப்பாங்க. அப்ப நம்ம கேமராமேன் என்ன கேட்கறாருன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பைக் எல்லாம் வந்து ஓட்ட தெரியும் எனக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் ஆகணும், அதனால ஆரம்பத்துல நான் கொஞ்சம் பயந்தேன், இப்ப பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஷென் பைபிள் இங்கதான் இருக்கு போல அந்த ஆர்ஃபனேஜ் மெயின்டைன் பண்ற லேடி கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க பாத்தீங்கன்னா வேணவே வேணான்றாங்க. பட் அந்த ஆர்ஃபனேஜ் லேடி என்ன பண்றாங்க நம்ம ஹீரோயினை பார்த்தவரை எல்லா பசங்களும் ஓடி வராங்க. பார்த்தா அந்த கிஃப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஷென்னுக்கு ஒரு மாதிரியா வந்து ஆயிடுது. அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஷென்னு பையன் போல என்ன பண்ணுதுன்னா அந்த ஆர்ஃபனேஜ் லேடி கிட்ட போய் இந்த மாதிரி காசு எல்லாம் வந்து கொடுத்து இது பண்றாங்க. பட் அந்த ஆர்ஃபனேஜ் லேடி பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சுத்தமாவே வந்து பிடிக்கல. இந்த விஷயத்த பார்த்தா நம்ம கேமராமேனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஷென்னு பையன் சுத்தமாவே பிடிக்கல. அதை நேரடியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு அவர் பாட்டுல வந்து போயிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க இது பாருங்க இந்த இடத்துல வந்து பணம் முக்கியம் கிடையாது, நீங்க உங்களுக்கு என்ன பண்றீங்களோ அதுதான் வந்து முக்கியம், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி தந்தா அதுவே வந்து போதும், நீங்க உங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து சொல்லும்போது நம்ம ஷெண்டு பைபிள் அமைதியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த ஆர்ஃபனேஜ் லேடி கிட்ட போய் இந்த மாதிரி வந்து இன்டர்வியூல உங்களுக்கு எடுக்கணும் அவங்க வந்து சொல்றாங்க, எனக்காக வந்து ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த ஆர்ஃபனேஜ் லேடி பாத்தீங்கன்னா ஓகே சொல்றாங்க. இந்த விஷயத்த நம்ம ஷெண்டு பையன் கிட்ட போய் சொல்லும்போது அது பாத்தீங்கன்னா ரொம்ப திமிரா பேசி இந்த மாதிரி வந்து நீ ஓவரா வந்து சீன் போடுற, உனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படி இப்படின்னு வந்து நம்ம ஹீரோயினே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவா ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுது. நம்ம ஹீரோயினா கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து சொல்றாங்க. பட் இந்த பொண்ணு என்ன பண்ணு இந்த மாதிரி பேசாத, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த ஆர்ஃபனேஜ் லேடி இந்த மாதிரி கேமரா எல்லாம் எதுவும் வேணாம், ஜஸ்ட் நீங்க குழந்தைங்களை பாருங்க செய்யுங்க அதுவே வந்து போதும் இவ்வளவுதான் வந்து சொல்றாங்க. பட் இந்த ஷென் பைபிள் என்ன பண்ணல நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற பொறாமையால இப்படி எல்லாம் பேசிட்டு வந்து போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா போக வந்துட்டு அவங்களும் வந்து பேசிட்டு அவங்க அந்த ஆர்ஃபனேஜ்குள்ள வந்து போயிடுறாங்க. அப்ப இந்த ஷென் பைபிள் என்ன பண்றேன் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்ப வந்து ரெடி ஆகுது. பட் ஆனா வந்து இல்ல நான் இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அகைன் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ரெகுலர் ஒர்க் இப்போ வந்து கிளம்புறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து அவங்க ஒர்க்குக்கு வந்து போறாங்க. பட் ஆனா வந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஷென்னை வந்து மீட் பண்ணவே முடியல. என்ன பண்றாங்க அவங்க ரூம் வாசலுக்கு வராங்க அப்படியாச்சும் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அப்பவும் பாத்தீங்கன்னா சான்ஸ் இல்ல. என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஷென் பைபிள் வந்து இது எல்லாமே பாக்குது. பட் ஆனா வந்து சைலண்டாவே இருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் வந்து நகருது. சோ இந்த சீன் அப்படியே பாத்தீங்கன்னா கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெண்ணை தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா வந்து வர வழியில வந்து நம்ம கேமராமேனோட அம்மாவும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட ஒரு 2 குழந்தைங்களை வந்து காப்பாத்திட்டு வரல அந்த பசங்களையும் கூட்டிட்டு வந்து வராங்க. ஆனா முகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அடியா வந்து இருக்குது. பார்த்தா அந்த ஊர்ல ஏதோ பிரச்சனை போகும். சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படியோ வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. நம்ம பெண்ணும் பார்த்துட்டு இதை பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வழியில யாராவது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அக்கறையா கேட்கலாம். பட் நம்ம கேமரனோட அம்மா சொல்றாங்க என்ன யாருங்க தொந்தரவு பண்ண போறா, நான் வந்து வாலண்டரி, அதே மாதிரி தொந்தரவே பண்ணாலும் என்ன பண்றது அதெல்லாம் வந்து பாத்துட்டு தான் வந்து முதல்ல இந்த குழந்தைங்க
உங்களை கூட்டிட்டு போனோம் ஒரு இடத்துக்கு சேஃபா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பென் என்ன பண்றாரு, "இத பாருங்க முதல்ல உங்களுக்கு அடிபட்டுருக்கு. முதல்ல வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம்ன்னு" சொல்லிட்டு நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஜயோ கிட்ட தான் வந்து கூட்டிட்டு போறாரு. நம்ம ஜயோக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு வந்து குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு இந்த மாதிரி வந்து "உங்க கூட யாராவது வந்தாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா, "இந்த மாதிரி என் கூட பென்னு தாம்மா வந்தாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜயோவையும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகேம்மா நான் உங்களுக்கான மெடிசன்லாம் வந்து எடுத்துட்டு வரேன். நீங்க படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஜயோக்கு பார்த்தீங்கன்னா, மெடிசன்லாம் எடுத்துட்டு நம்ம பென்ன பார்க்க தான் நேரா வராங்க. என்னன்னா, நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்புல நடந்துச்சுல்ல, அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஜெயா கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம ஜெயா கிட்டயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கில்ட் ஃபீலிங்ல வந்து தான் நம்ம பென் கிட்ட வந்திருக்காங்க. நம்ம பென்னும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அன்னைக்கு நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. பட் நம்ம ஜெயாக்கு என்ன பண்றாங்க, ஆல்ரெடி என்கிட்ட எல்லாமே கேமராமேன் சொல்லிட்டாரு சார், அதனால நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது, நம்ம பென்னுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. "ஏய் முந்திரி கொட்டை, நானா வந்து பேசலாம்னு நினைச்சேன், நீயே எல்லாத்தையும் போட்டு குடுத்துட்டியேன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பென்னே என்ன பண்றாங்க, இந்த மாரி "சரி ஓகே எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சுல, இப்பயாச்சும் நம்ம வந்து டேட்டுக்கு போலாமா?" அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது, நம்ம ஜெயாவையும் பார்த்தீங்கன்னா, "ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மறுபடியும் அந்த பாரே வந்து மீட் பண்ணலாம்னு" சொல்லி இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகும் போல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தேடி தான் வந்து வந்திருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னும் வந்து வந்துடுறாரு. இந்த மாரி வந்து நான் வந்து கேமரனோட அம்மாவையும், அந்த 2 குழந்தைங்களையும் பார்த்தேன். அதான் இந்த சோராவும், இன்னொரு பையனையும் நான் பார்த்தேன். 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்காங்க. எதுக்கு எப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஆனா முகம் ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இந்த விஷயத்த கேட்டு, சரி ஓகே நான் அவங்கள வந்து பார்க்க போறேன். இவரு என் கூட இருக்காரு. இவரு வந்து இவரும் ரிப்போர்ட்டர் தான். ஸோ இவருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த ரிப்போர்ட்டர கை காமிச்சு விட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேன் அம்மாவ பார்க்க போயிட்டாங்க. ஸோ இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. பாய் பாய்.